அன்று இரவு 9:30 மணி அளவில் இந்த சம்பவங்கள் முடிந்த அன்று இரவு கொழும்பில் இருக்கிற பிரதான மேஜிஸ்ட்ரேட், சீஃப் மேஜிஸ்ட்ரேட் உடன் இன்னும் ஒரு 5-6 பேர் உள்ள எங்களுடைய பகுதிக்கு வந்தார்கள். எங்களுடைய பகுதி வரைக்கும் முதலாவது இடது பக்கத்தில் இருந்த முதலாவது அறையில் நான் இருந்தேன். அவை என்னை பார்த்து முதல்ல கேட்டார்கள், நீங்கள் இந்த நடந்த சம்பவங்கள் பற்றி நீங்கள் ஏதாவது சாட்சியம் சொல்ல விரும்புகிறீங்களான்ட்டு. நான் என்ன சாட்சியம் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் எதிர்முனையில் இருக்கிற இப்படியே ஒருவராக கேட்டு கடைசி வரைக்கும் போய் ஒருத்தரையும் கேட்டார். ஒருத்தரும் யாருமே பதில் சொல்லலை. கடைசியாக எனக்கு அதில் என்னுடைய செல்லுக்கு முன்னால் வந்துட்டு என்னுடைய செல்லை திறக்க சொல்லி சொன்னார். அந்த நேரத்தில் மகேஸ்வரன் கடைசி செல்லில் இருந்தால் நானும் சாட்சி சொல்ல போகிறேன்னு சொல்லி அப்போ அதுக்கு கூட வந்து அதிகாரி கோவப்பட்டார். என்ன கேட்டால் முதல்ல கேட்கல வரேன்னு சொல்லாமல் இப்போ எதுக்கு கேட்கலான்னு கேட்டால், இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் சொன்னார் இல்லை அவரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி இப்படியாக எங்கள் 2 பேரையும் அழைத்து கொண்டு சீஃப் ஜெயிலருடைய அலுவலகத்துக்கு அழைச்சிருந்தோம். அங்கே போய் எங்களை வெளியில் அமர சொல்லி போட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக என்ன உள்ளே அழைத்தார்கள். உள்ள சென்ற நான் பார்த்தா அங்கே ஒரு மேசை போட்டு அதை சுற்றி வர கதிரையன் போட்டு இங்கேயும் போட்டு ஒரு மாநாடு நடத்துகிற ஒரு வடிவத்தில் அந்த அறை இருந்தது. எனக்கு ஒரு நாற்காலியை காட்டி அதில் அமரும்படி சொன்னார் சீஃப் மேஜிஸ்ட்ரேட். நான் அதில் அமர்ந்து எனக்கு முன்னால் நேராக திலக் மாரப்பன, அப்போதைய அரசு தரப்பு சட்டத்திரணி, அவர் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் ஆக்களுடைய வழக்கில் மரண தண்டனை கொடுக்கணுன்னு விவாதித்ததில் முக்கியமான நபர் அவர் எனக்கு முன்னால் இருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக எஸ்பி, அந்த பிரசன் உடைய எஸ்பி இருந்தார். அவருக்கு அருகில் ஜெயிலர் இருந்தார். எனக்கு அருகில் இன்னும் 2-3 அலுவலர்கள் இருந்தார். இப்போ என்ன அழைச்சது வந்து சாட்சியம் சொல்லவே தவிர அதில் விசாரணை நடத்துறதுக்கு இல்லை. ஒரு கொலைகள் நடந்த சம்பந்தமாக சாட்சியம் சொல்கிறது அது ரகசியமாக இருக்கணுமே தவிர எல்லாருக்கும் முன்னால் வச்சு நாங்கள் அதை சொல்ல முடியாது. நான் இப்போ சீஃப் மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்துட்டு நான் நேரடியாக திலக் மாரப்பனையும் பார்த்தோம். அந்த பார்வையில் அவருக்கு தெரிஞ்சிட்டது சீஃப் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து நான் அவரை வெளியில் போக சொல்கிறேன். அப்போ உடனடியாக அவரை பார்த்து தலையை வச்சார், நீங்கள் வெளியில் போங்கன்ட்டு. அவர் வெளியில் போனதையோடு நான் எஸ்பியும் சீஃப் ஜெனரலையும் பார்த்தோம். அந்த நேரத்தில் அவருக்கு அதுவும் புரிஞ்சு கொண்டது, உண்மையிலே அவையில் வந்து இருக்க முடியாது. ஏன்னா அவர்கள் தான் இந்த இதை நடத்தியிருக்கிறார்கள். இந்த படுகொலையில் நடத்தினது அவர்கள் தான். அதனால் அவர்கள் தான் குற்றவாளியை வச்சுக்கொண்டு நாங்கள் சாட்சியம் சொல்கிறதுக்கு நான் தயாரில்லை என்பதை என்னுடைய பார்வையிலே நான் விளங்கப்படுத்தணும்னா அவர்கள் 2 பேரையும் வெளியில் போச்சுனார். எனக்கு அருகில் இருந்தாங்களே முடியாது. இப்போ நானும் அவர் அந்த சீஃப் மேஜிஸ்ட்ரேட் அடுத்தது அதை என்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்கிற டைப்பிஸ்ட் இருந்தோம். என்னுடைய பெயர் முகவரி மற்றும் விவரங்கள் எல்லாம் கேட்டு தட்டச்சு செய்ததன் பின்னர் இப்பொழுது கேள்வியோடு ஆரம்பித்தார். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் இதில் சாட்சியம் சொல்லதாக இருந்தால் எங்களுக்கு சில நிபந்தனை இருக்குது, நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். இந்த நான் சாட்சியம் சொல்கிறதா இருந்தால் என்னையும் என்னோட கூட இருக்கிற என்னுடைய சக தோழர்களையும் நீங்கள் வேறு ஜெயிலுக்கு மாற்றுறதா இருந்தால் நான் இதில் சாட்சியம் சொல்லலாம், இல்லைன்னா சாட்சியத்தை இப்போ நிறுத்தலாம்னு செய்யணும். அப்போ அதற்கு அவர் சொன்னார், தன்னால் இதை உடனடியாக செய்ய முடியாது, அந்த அதிகாரம் எனக்கு இல்லை. வேணுமென்னா நான் ஒன்று செய்கிறேன், இந்த விசாரணையை ஜனாதிபதி ஜெயவர்தனாக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம்.
அவரிடம் சொல்லி உங்களை வேறு பாதுகாப்பான ஜெயிலுக்கு நான் மாற்றுறதுக்கு முயற்சி நான் மேற்கொள்கிறேன். அப்படின்னா நான் இதில் சாட்சி சொல்கிறது, நீங்கள் அவரோட அனுமதியை பெற்றுட்டு வந்ததுக்கு முன்னாடி நான் சாட்சியம் சொல்லணும்னு சொல்ல இல்லை, நான் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு நான் முயற்சி செய்கிறேன். வெளியில் போய் சீஃப் ஜெனரல் அழைச்சி இந்த ஜெயிலுக்குள்ளேயே வேறு ஏதாவது பகுதி தனியாக இருக்கான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் இந்த இளம் குற்றவாளிகள் தங்குறதுக்கான ஒரு பகுதி இருக்குது, அதை யூத் ஆஃபண்டர்ஸ் பிளாக்னு சொல்கிறது, அந்த பகுதி இருக்குது, அதுக்குள்ளே ஒன்றா மாற்றலாம். அப்போ அவர் அதை அறிஞ்சு கொண்டவர் என்னிடம் கேட்டார், இப்படி இந்த உள்ளுக்குள்ளேயே வேறு ஒரு பகுதிக்கு மாத்திரம் உடனடியாக அதை வேணும்னா நான் செய்கிறேன், நீங்கள் சாட்சியம் சொல்கிறீங்களான்ட்டு. இப்போ என்னை பொறுத்தவரையில் ஏற்கனவே அந்த பகுதியில் மேல் பகுதியை உடைச்சி கொண்டு உள்ளே நுழையிறதுக்கு அவர்கள் பல வழியில் முயற்சி செய்தவர்கள், இந்த கைதிகள் எல்லாரும் சிங்கள கைதிகள். அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆபத்தான ஒன்று. இன்னொரு பகுதிக்கு மாற்றினா அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அதுக்கு நான் சம்மதித்தேன். நீங்கள் உறுதிமொழி கொடுக்குறீங்களா இருந்தால் நான் சாட்சியம் சொல்லுவேன். அதுதான் அவ்வளோ உறுதிமொழி அளிக்கிறோம். உங்களை இன்றைக்கு இரவே எல்லாரையும் அந்த இடத்துக்கு மாத்திரம் அதன்படி சாட்சியம் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்போ நான் முதல் இதிலேயே நான் சொன்னேன், இந்த படுகொலைகள் திட்டமிட்டு எஸ்பியாலும் சீஃப் ஜெனரலால் நடத்தப்பட்டது. எப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? அதற்கான காரணங்கள் என்னென்றதை நான் விளங்கப்படுத்தி சொன்னேன். முதலாவது, மதிய உணவுக்கு பிறகு அனைத்து சிறை கைதிகளும் 2 மணிக்கு எல்லாரும் அடைத்து வைக்கப்படுவார்கள். அவரவர்களுடைய செல்வம் அடைத்து வைக்கப்படும். எங்களுக்கும் அப்படிதான், எங்களை 24 மணி நேரம் அடைத்து வைத்திருப்பார்கள். தண்டிக்கப்பட்ட கைதிகளை அந்த மதிய உணவுக்கு பிறகு அடைத்துட்டு பிறகு 3 மணிக்கு மேலே தான் அவர்களை வெளியில் திறந்து விடுவார்கள். ஆனால் அன்றைய தினம் 1 மணிக்கு மேலே உணவு எடுத்து கொண்டு போனவர்கள் அங்கே அந்தந்த சிறைப்பகுதியில் அடைக்கப்படையில்லை. அனைத்து கைதிகளும் கிட்டத்தட்ட 2000 பேர், மற்ற கைதிகளும் சீஃப் ஜெயிலருடைய அலுவலகத்துக்கு முன்னாலும் எங்களுடைய சேப்பல் வார்டு என்று சொல்கிற நுழைவாயிலுக்கு எதிரில் இருக்கிற அரச மரத்துக்கு மற்றும் விளையாட்டு மைதானங்களில் எல்லோரும் கூடி நின்றார்கள். இதை நான் நேரடியாக அதை பார்க்க முடியலை. எனக்கு எதிரில் இருந்த என்னோட தோழர்கள் எனக்கு பார்த்து சொல்லிக் கொடுத்தாங்க. நான் இதில் பார்க்கக்கூடியது செப்பல் வாட்டினுடைய மத்திய பகுதிக்கு அருகிலே நான் என்னுடைய முதலாவது செல் இருந்தபடியாக நான் ஒழுங்காக நடந்த விஷயங்கள் எனக்கு தெரியாவிட்டாலும் அந்த செப்பல் வாட்டினுடைய மண்டபத்துக்களை அது பிரதான வாயில் நடந்ததில் நான் பார்த்துருந்தேன். எனக்கு அது தெரியும். நான் இது திட்டமிட்டு அந்த கைதிகள் திறந்து விடப்பட்ட அவர்கள் இந்த கொலையை நடத்தினார்கள். இதை தவிர நீங்கள் வேறு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டேன். நான் என்னென்னு இதில் ஜெயில் கைதிகள் மட்டுமில்லை, இதில் ஜெயில் அலுவலர்கள், அதாவது குறிப்பிட்டோம்னா ஜெயிலில் இருக்கிற காட்மாரும் இதில் சம்மந்தப்பட்டவர்கள். இப்போ உதாரணத்துக்கு மயில் வாகனன் அதிலிருந்து தப்பியிருந்தார். அவர் கூட்டமாக வெளியில் அந்த கூட்டத்தில் எண்ணிக்கையில் இதை ஒரு ஜெயிலர் ஒரு வார்டன் தான் கண்டுபிடிக்கிறார், ஒரு சிங்கள அதிகாரி. இந்த சிறுவனும் உள்ளுக்குள்ளே இருந்தான். அது அந்த சிறுவனை பிடிச்சு கொண்டு தலைமையில் பிடிச்சு அவர் ஒரு கத்தியால் குத்துறதை ஜன்னல் வழியாக எங்கள் டாக்டர் பார்த்துட்டு எனக்கு நேரம் சொல்லி வந்தாங்க, இப்படி மைதானத்தை பிடிச்சிட்டாங்க, குத்துறாங்க கத்தியால் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இது தனியாக கைதிகளுடைய முடிவால் இது நடக்கல, இது அரசாங்க சார்பாக அலுவலகர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படுகொலை நடக்கிறது என்று சொல்லி முடிச்சு. அடுத்தபடியாக திருப்பி அவருடைய அடுத்த கேள்வி, இந்த இந்த படுகொலைகளை செய்கிறதுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னு என்னோட. அதில் கிட்டத்தட்ட இந்த விசாரணை ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நடந்தது. அதில் பலதரப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது. எனக்கு எதனால் நடத்தப்பட்டது என்று தெரியாது, வெளியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சது உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தான் தெரியும்.
இந்த உள்ளுக்குள்ளே நடந்தது எதனால் என்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் வெளியில் 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டது என்று கேள்விப்பட்டிருந்தாங்க. அது உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள் சொன்னது தெரியுமே தவிர மற்றபடி இதில் இந்திய சிறை கைதிகளும் சிறை காவலர்களும் இணைந்து செய்தது என்றதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது எப்படி நீங்கள் அது ரெண்டையும் நீங்கள் இணைத்து சொல்கிறீங்க? அதுக்கு நான் சொன்ன விளக்கம், அந்த படுகொலைகள் நடந்து எங்களுடைய தோழர்களுடைய உடல்கள் எல்லாத்தையும் வாகனத்தில் ஏற்றி கொண்டு போனதுக்கு பிறகு ஒரு மாலை 4-5 மணி இருக்கும். அந்த சிறையினுடைய உயர் அதிகாரி எஸ்பி அவர் எங்களுடைய செப்பல் வாட்டில் இருக்கிற முதலாவது மாடி, அந்த மண்டபத்தினுடைய முதலாவது மாடியில் வருகின்ற ஒரு உரை நிகழ்த்தினார். அப்பொழுது அத்தனை சிங்கள 2000 சிங்கள கைதிகளும் அந்த மண்டபத்துக்கு வெளியில் அரசு மருத்துவர்கள் கூடி நின்றார். அவர் உரத்த குரலில் பேசினார் சிங்களத்தில். எனக்கு ஓரளவுக்கு சிங்களம் தெரியும். அவர் என்ன பேசினார்னு கேட்டார். அவர் பேசினதில் முக்கிய அம்சம், இப்பொழுது நீங்கள் இந்த செய்திருக்கிற காரியம் எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை நீங்கள் செய்திருக்கிறீங்க, அதற்காக நான் தலை வணங்குகிறேன். இது நாட்டுக்கு நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு பெரிய ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் உங்களுடைய இந்த உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அவருடைய ஊரை போய் கொண்டு வந்தது. கடைசியாக சொன்னார், என்ன சொன்னான்னு கேட்டால், இப்போ நீங்கள் இதுவரையில் இந்த பகுதி என்று வலது பக்கத்தில் இருக்கிற டி புளக்கை காண்பித்து சொன்னார். நீங்கள் செய்தது இதுவரையில் இவர்கள் உலகம் போதும். இந்த பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கிறது நாங்கள்லாம். அப்போ இதை நாங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடித்தார் சொல்லி நான் அவர்கிட்ட இதை அவர் பதிவிட்டார். அப்போ இது முடிந்தவுடனே அவர் என்னென்னு கேட்டால், அப்போ உங்களுடைய கூட்டின்படி இது சிறை நிர்வாகமும் கைதில் சேர்ந்து முடிச்சோன்னு உறுதியாக சொல்கிறோம். வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? நான் திரும்பவும் அது சொன்னேன். எதுன்னு கேட்டால், எங்களுடைய பகுதியில் இருக்கிறத நீங்கள் நேராக பார்த்துனீங்க. மேல் பக்கத்தில் இருக்கிற பலகைகள் உடைக்கப்பட்டு உள்ளுக்குள்ளே நுழைகிறதுக்கான வாய்ப்புகள் அப்பயே இருந்தது. அதனால் எங்களுக்கான பாதுகாப்பு இதில் எங்களுக்கு முக்கியம். அதனால் நீங்கள் எங்களோட பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றுறதோட இதை ஒரு சரியான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு தண்டனை வழங்க கொள்ள முடியும். இதுதான் என்னுடைய கோரிக்கை அப்படின்னு அவரை முடிச்சு கொண்டு. நான் சாட்சி சொல்லிவிட்டு வெளியே வர மகேஸ்வரன் உள்ளே சென்றார். அப்போது நேரம் சுமார் இரவு 2 மணி இருக்கும். உள்ளே சென்ற மகேஸ்வரன் 10 நிமிடங்களில் வெளியே வேகமாக வந்தார். அவர் அவ்வளவு வேகமாக என்ன வாக்குமூலம் கொடுத்தார் என்பது எனக்கு தெரியாது.